பஞ்ச் டயலாக் பேசினே அதாவது என்ன சொல்றது விஜய் தான் பேசுறாரு பஞ்ச் டயலாக் பேசக்கூடாது. நான் சொன்ன ஒரு பாயிண்ட் ரொம்ப எங்களுக்கு கொள்கை தலைவர்கள் 5 பேர் இருக்காங்க. அதை தாண்டி அரசியல் வாட்டின் 2 பேர் 6 பேர் அண்ணா மறந்துட்டீங்க 6 பேர் கடைசியா ஒரு விவாதத்துல அதுதான் உங்க புரிதல். அது உங்க புரிதல். நான் சொல்லல உங்க கட்சியில ஒரு ஆள் டிபேட்ல அண்ணாவிங்க கொள்கை தலைவர் தான் கொள்கை வழிகாட்டின்னு 5 பேர் தான் இருக்காங்க. அரசியல் வழிகாட்டின்னு 2 பேரை வந்து பிரச்சாரத்தப்போ விஜய் அண்ணா வந்து முன்மொழிஞ்சார் சொன்னார் இந்த விஷயத்த அவங்களோட அண்ணாவோட இதை நம்ம எடுத்து பயணிப்போம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காரு. உடனே இவங்க ஜெயலலிதா ஏத்துப்பீங்களா? சமாதிக்கு போனீங்க அதனால நான் கேக்குறேன். விஜய் நான் போயிட்டு வந்தாரா? இல்ல விஜய் நான் போயிட்டு வந்தாரா? நிர்வாகிகள தாவேகாவல இல்லையா? ஃப்ரேம் பண்றது தாவேகாவல இல்லையா? ஆதவர்ஜுனா தாவேகாவல இந்த மாதிரி வந்துருமா உங்களுக்கு அந்த வியாதி வந்துட்டா? நரேஷ் போய் சொல்ற வியாதி சொல்ற அந்த இரண்டாம் கட்ட இந்த வியாதி உங்களுக்கு எங்க இருந்து எப்ப கத்துக்கிட்டீங்க? டிஎம் கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் கத்துக்கிட்டீங்களா? நான் திமுகன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லங்க சேர்ந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். நான் ஆதாரத்தோட சொல்றேன். நீங்க சமாதிக்கு போயிருக்கீங்கன்னு சொல்றேன். திமுக தான் சப்போர்ட் அடிச்சுங்கறீங்க. எங்க இப்ப திமுகல நான் கேக்குறேன். இப்போ லேட்டஸ்டா ஐபிஎஸ்எம் மேல என்ன குற்றச்சாட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். தெரிஞ்சது சொல்லுங்க. நீங்க திரும்ப வந்து தைரியமா சொல்லுங்க. டைவர்ட் ஆயி போறீங்க. அதுதான் டாபிக். அத பத்தி பேசுவோம். திமுக கிடையாது. ஐபிஎஸ்சாமி தான் இந்த விவாதத்தோட மையப்பொருள்னா அத பத்தி பேசுவோம். என்ன லேட்டஸ்டா ஐபிஎஸ்எம் மேல என்ன குற்றச்சாட்டு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதுதான் மையப்பொருளா தெரியும். தெரிஞ்சது சொல்லுங்க. என்ன டாபிக் அதுல இருந்து பேசுங்க. நீங்க மறுபடியும் ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் குற்றச்சாட்டு சொல்லுங்க. இல்லையே. இப்போ என்ன டாபிக்? இப்ப செங்கோட்டையன் எல்லாரும் சமாதி போனாங்களா? எடப்பாடி பத்தி தான் டாபிக். ஒரே ஒரு கேள்வி அவர் கேட்டது எடப்பாடி பத்தி டாபிக் டைவர்ட் போயிட்டு நீங்க நான் கேட்ட கேள்வி பதில் இப்ப நீங்க திமுக சப்போர்ட் இல்லல்ல ஐபிஎஸ்சாமி மேல லேட்டஸ்டா என்ன குற்றச்சாட்டு? நீங்க டாபிக் படிக்காம வந்தீங்கன்னு நினைக்கிறேன். நான் வேணா மறுபடியும் டாபிக் படிச்சு தான் வந்திருக்கேன். டாபிக் நான் படிச்சு காட்டுங்களா? எடப்பாடியாருக்கு என்ன சிக்கல் தான் கேட்டிருக்காங்க டாபிக். அடுத்து இன்னொரு லைன் அனுப்பி இருக்காங்க. அடுத்த லைன் என்ன? சரி ஓகே நன்றி. டைவர்ட் ஆயிட்டு எங்களை டைவர்ட் ஆவறமா சொல்றீங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.